நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அடிக்கடி சொல்லிய ஒரு வாக்கியத்தை எடுத்து வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த வாக்கியமானது, என்னை பின்பற்றி வா. எல்லா சுவிசேஷ புஸ்தகங்கள்லயுமே இந்த வார்த்தைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் நோக்கி சொல்றாரு. அவரை பின்பற்றி வருவதே சீஷத்துவத்திற்கான முக்கியமான அடையாளமா இருக்கு. இததான் நம்ம இந்த மாதத்துடைய துவக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் போதித்தவைகள்ல நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதே ஒரு சீஷனுடைய முக்கியமான கடமையா இருக்கு. அந்தபடியாக அவருடைய சீஷனாக அவரை பின்பற்ற மனதா இருக்கிற ஒருத்தர் என்றைக்குமே திரும்பி பின்னிட்டு பார்க்க கூடாது. அவரை நோக்கி அவரையே பின்பற்றி செல்கிறவர்களாக இருக்கணும். தன்னுடைய சீஷராக விரும்பின ஒவ்வொருத்தருக்குமே அவர் இந்த வார்த்தையே சொன்னாரு. லூக்கா 9:59 பார்த்தோம்னா, ஒருத்தனை தன்னை பின்பற்றி வருமாறு அழைக்கிறாரு. அப்போ அவரு, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்து என்ன சொல்றாரு? மரித்தோர் தன்னை மரித்தோரே அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவரை தன்னை பின்பற்றும்படியாக அழைக்கிறாரு இல்லையா? அவரை பின்பற்றுவதே நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். அதுல இருந்து எந்த விதத்திலையும் நம்ம சிதறி போனவர்களாக காணப்படக்கூடாது. அதாவது எந்த டீவியேஷனுமே நமக்குள்ளார இருக்கக்கூடாது. இந்த பின்பற்றி வர்றதற்கு ஒருத்தருக்கு மாத்திரம்தான் ஒரு கண்டிஷனை சொன்னாரு. அது மத்தேயு 19:16 மேல பார்த்தோம்னா, ஒரு வாலிபன் வந்து அவரை, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்பார் இல்லையா? அந்தபடியாக அவர் கேட்கும்போது அவருக்கு பிரதியுத்தரமாக, தேவன் ஒருவரை தவிர வேறு யாரும் நல்லவர் இல்லைன்னு சொல்லிட்டு மோசே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த 10 கட்டளைகளை கை கொள்ளும்படி அவர் இடத்துல சொல்லுவார் இல்லையா? அந்தபடியாக சொல்லும் போது, இதையெல்லாம் நான் சிறு வயதுல இருந்தே செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நீ பூர்ண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல மாத்திரம் பின்பற்றுவதற்கு ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்றாரு. அது என்னதுன்னா, நமக்கு இந்த பூலோகத்துல பொக்கிஷங்களை உண்டு பண்ணி அதில் மனதுடையவர்களாக நாம இருக்கும் போது உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய சொத்துகளுக்கு பின்பாகவும் ஆஸ்திகளுக்கு பின்பாகவும் இல்ல நம்ம எதை விக்கிரகப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதற்கு பின்பாகவே நம்முடைய மனது இருக்குங்கிறதுனால அதையெல்லாம் விற்று இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இவரை பின்பற்றி வரும்படியாக அழைக்கிறாரு. இந்தபடியாக ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நமக்கு தடையாக இருக்கிற காரியங்களை எடுத்து போட்டுட்டு அவரை பின்பற்றி போகணும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை பின்பற்றி செல்லும் போது மறுபடியுமாக பின்னிட்டு பார்க்கும்படியாகவோ இல்ல பின்மாற்றம் அடையும்படியாகவோ ஒரு நாளும் நம்ம வழி தப்பக்கூடாது. இந்த இடத்துலயே அந்த வாலிபன் கேட்டது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றும்படியாக சொல்றாரு. அவரை பின்பற்றும் போதே அது நித்திய ஜீவனுக்கான வழியாக இருக்கு. இதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலனாக இருக்கு. என்றென்றைக்கும் அவரோடு கூட நிலைத்திருக்கிற நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படியாக இருப்பதற்கே என்னை பின்பற்றி வான்னு கிறிஸ்து அழைக்கிறவரா இருக்காரு. இத தன்னுடைய சீஷர்களை 12 அப்போஸ்தலரா நியமிச்சார் இல்லையா? அவங்களிடத்துலயும் சொல்லியிருக்காரு. முக்கியமா பேதுருவின் இடத்துல உயிர்த்தெழுந்த பிற்பாடு என்ன சொல்லியிருக்காருங்கிறத யோவான் 21 கடைசி பகுதிகளில் பார்த்தோம்னா, அங்க 3 தரம் பேதுருவின் இடத்துல, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என் மேல அன்பா இருக்கிறாயான்னு கேட்பாரு. அதற்கு பேதுரு, ஆமா ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னதுக்கு பிற்பாடு என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு அதற்கு மேற்படியாக அவருக்கு சில வார்த்தைகளை சொல்றாரு. முக்கியமா அவர் இன்ன விதமான மரணத்தை காண போறாரு, அதன் மூலமா தேவனை மகிமைப்படுத்த போறாருன்றதெல்லாம் சொல்லிட்டு நீ என்னை பின்பற்றுவான்னு அவர் இடத்துல சொல்லுவாரு. அது மாத்திரம் இல்லாம பேதுரு ஆண்டவர் இடத்துல யோவானை குறித்து கேட்பாரு, இவன் காரியம் என்னன்னு சொல்லிட்டு. அதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்லுவாரு. அந்தபடியாக திரும்ப திரும்ப அவர் பேதுரு இடத்துல சொன்னது, என்னை பின்பற்றி வா. எதனாலனா, எந்த ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் நாம கிறிஸ்துவை பின்பற்றுவதில் முனைப்போடு செயல்படணும். அதுவே மெய்யான சீஷத்துவத்திற்கு அடையாளமா இருக்கு.
இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறாரு, என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. நாம என்ன மனதாக இருக்கிறோம்? அவருடைய சீஷத்துவத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருந்தோம்னா, அவரை பின்பற்றி அவருடைய வழிகளில் செல்கிறவர்களாக, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறவர்களாக, அவரையே எந்த நிலையிலும் பின்பற்றுகிறவர்களாக, இந்த பூலோகத்தின் பொக்கிஷங்களை எதிர்நோக்கி பார்க்காதவர்களாக அவரையே பின்பற்றி செல்ல மனதா இருப்போமா? அந்தப்படியாய் நல்லதொரு சீஷனாய் என்னை பின்பற்றி வா என்ற அழைப்பிற்கு ஒப்புக் கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க உம்முடைய சீஷர்களிடத்துல என்னை பின்பற்றி வான்னு பல இடத்துல சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் உம்முடைய சீஷனாய் உம்மை பின்பற்ற மனதா இருக்கிறவர்கள் எந்த நேரத்திலையும் பின்னிட்டு பாராதபடி உம்மையே பின்தொடர்ந்து செல்லும் போது நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கீங்கிறத அறிந்து கொண்டு உம்மையே பின்பற்ற மனதையுடையவர்களாய் எந்த நாளும் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நல்ல சீஷர்களாய் என்னை பின்பற்றி வா என்ற அழைப்பிற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க நடக்கணும் தகப்பனே. ராஜா, உம்மை பின்பற்ற எங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் அகற்றி போட்டுட்டு உம்மையே பின்பற்றி வர தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படின்னு நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.